லோனை கட்ட முடிஞ்சவங்களுக்கு கொடுக்கணும். இன்றைக்கி ஒரு பிரபல வங்கி என்ன பண்ணுதுன்னா, லோனை வந்து யார் ட்ராக் ஒழுங்காக இருக்கோ அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க. ஸோ ட்ராக் ஒழுங்காக ஒரு லோன் வந்து ட்ராக் ஒழுங்காக போயிட்டு இருக்குதுன்னா அந்த அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. ஆனால் அதே சமயம் அவங்க ஒன்று நோட் பண்ண மறந்துடுறாங்க. என்னென்னா, இந்த ட்ராக் ஒழுங்காக போயிட்டு இருக்குது, இப்போ இன்னொரு லோனையும் கொடுத்தா கட்ட முடியுமா? இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து யோசிக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ லோனு கட்ட முடியுமா அப்படின்றத யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு வந்து என்ன வந்து அசெட் இருக்குதுன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் அப்ரூவல் கொடுக்குறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தேவை. அவங்களோட சிவில் ஸ்கோர் கரெக்டாக இருக்கா? லேட் பேமெண்ட்ஸ் இல்லாமல் வந்து கிரெடிட் கார்டு டியூ கட்டியிருக்காரா? ஓகே, இவர் ப்ரொவைட் பண்ணுங்க. இவர் என்ன சேலரி வாங்குறாரு? அந்த வேலை வந்து நிரந்தரமான வேலையா? இந்த வேலை எப்பயாவது வந்து போயிடுமா? இது வருங்காலத்தில் வரும், அதெல்லாம் யோசனை பண்ணுறதே இல்லை. அவருக்கு எவ்வளோ டியூ கட்டணும் மாதன்றதையும் யோசனை பண்ணுறது இல்லை. இவ்வளோ டியூ கட்டணுமா அதை பற்றி யோசனை பண்ணுறது இல்லை. ஒழுங்காக பணம் கொடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ வாங்கினவர் என்ன பண்ணுவார்? இன்வெஸ்ட் பண்ண நினைக்கலாம், வேறு ஏதாவது செலவுகள் இருக்கலாம், அவர் நினச்ச பணம் வராமல் போயிருக்கலாம், கட்ட முடியாமல் போயிருக்கலாம். அதனால் இது பப்ளிக் பண்ணுறது மிஸ்யூஸ் பண்ணுறோன்னு அர்த்தம் வராது. ஃபண்டு கொடுத்துருக்கீங்க, திருப்பி வரல, அவ்வளோதான். பேங்க் இதை வேவியர் பண்ணிட்டு தான் போகணும். இது சட்டப்படி ஆக்ஷன் எடுத்தாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனாலும் வசூல் பண்ண முடியாது. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி பணத்தை வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க, அவர் வந்து சுச்சுவேஷன் சரியில்லை, அவரால் கட்ட முடியல, உங்களால் முடிஞ்சதை என்ன பண்ண முடியும்? அதிகபட்சம் அவங்க மேலே வந்து கல்கத்தாவில் ஒரு கேஸும், ஜெய்ப்பூரில் ஒரு கேஸும், டெல்லியில் ஒரு கேஸும் போடுங்க. போட்டுட்டு அங்கேருந்து வர அளவுக்கு ஃபோர்ஸ் எங்கே இருக்குது? சாதாரண இந்த பண விஷயத்துக்காக வந்து அவ்வளோ ஃபோர்ஸ் இறக்கலாம் வந்து உங்களை அரெஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க.